ஹாய் ஆல். இன்னைக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக இந்த நியூஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் இல்லைன்னா யூனிக்காக இருக்கிற ஒரு 5 டாபிக் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்தியாவோட 50th டைகர் ரிசர்வ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு 57 டைகர் ரிசர்வ் இருந்துச்சு. இப்போ புதுசாக மாதவ் நேஷ்னல் பார்க் வந்து 58th டைகர் ரிசர்வை ஆட் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா என்விரான்மெண்ட் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ப்ராஜெக்ட் டைகர், அதுக்கு கீழே இந்த டைகர் ரிசர்வ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா டைகரை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக. ஓகேங்களா? அங்கே வந்து டைகருக்காகவே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எங்கன்னா மாதவ் நேஷ்னல் பார்க், இதுதான் லேட்டஸ்டாக ஆட் ஆன டைகர் ரிசர்வ். இது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்கிற சம்பல் ரீஜியனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து மத்திய பிரதேஷோட 9th டைகர் ரிசர்வ். ஸோ இந்த 58 டைகர் ரிசர்வ்ல 9 டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் தி டைகர் பாப்புலேஷன் இருக்குது. உலகத்தில் இருக்கிற டைகர்ஸில் 70% எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு டைகரை கன்சர்வ் பண்ணுறதுல அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ டைகர் ரீஇன்ட்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட் 2023ல இந்த ப்ராஜெக்ட் கீழே 3 டைகரை வந்து இந்த நேஷ்னல் பார்க்குக்கு வந்து ரீலொகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 ஃபீமேல், அதில் 3ல் 2 வந்து ஃபீமேல், ஒரு டைகர் வந்து மேல். ஸோ இந்த நேஷ்னல் பார்க்குக்கு 2023ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, எதுக்கு இப்படியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, டைகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளேஸில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியே தான் அதோட ஜீன்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா வேற வேற லொக்கேஷனுக்கு அதை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதோட ஜீன் வந்து டைவர்ஸ் ஆகும். ஸோ அதனால இந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் அதுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு டைகர் வந்து நிறையா என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் அந்த டைகரோட ஜீனுமே ஸ்ட்ராங் ஆகும். டிசீஸ் இல்லைன்னா கிளைமேட் சேஞ்ச் எல்லாத்தையும் அது விஸ்டாண்ட் பண்ணி இருக்க முடியும். இல்லைன்னா எக்ஸ்டின்ட் ஆகும். இல்லைன்னா நிறைய வந்து அட் அ டைம் இறந்து போகும். ஏதாச்சும் டிசீஸ் வந்து நம்ம சொல்கிறோம் 3000 இருக்குது அப்படின்னு, டிசீஸ் வந்து அட் அ டைம் 200 டைகர் இது மேலே இறந்துச்சுன்னா அது ஒரு பெரிய லாஸ். ஸோ நம்ம வந்து ஜீனை டைவர்சிஃபை பண்ணுறோம். இப்போ ஒரே பார்க் இல்லைன்னா ஒரே டைப் ஆஃப் என்விரான்மெண்ட்டில் வச்சு டைகரை கன்சர்வ் பண்ணுறதை விட அதை வந்து நிறையா பிளேசஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம டைகரோட ஜீனையும் சேர்த்து கன்சர்வ் பண்ண பார்க்குறோம். ஓகேங்களா? என்னோட வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆச்சுன்னா எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனாகவே இருக்கு 1 மந்த்தாக. ஸோ ஏதாச்சும் நான் சொல்ல வர்றது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காந்திவா ஏர் டு ஏர் மிசைல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்த்ரா MK3 அப்படிங்கிற ஒரு மிசைலை வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. மகாபாரதம்ல வர ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு அதில் வந்து ஒரு கேரக்டர் யூஸ் பண்ண அந்த என்ன சொல்லுவாங்க, வில்லு தான் உங்களுக்கு காந்திவான்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் அர்ஜுனா யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த கேரக்டர் பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் இது வந்து மகாபாரதாவை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த பேர் வச்சிருக்காங்க காந்திவான்னு. ஸோ இது வந்து ஏர் டு ஏர் மிசைல். ஓகேங்களா? ஸோ ஏர்ல இருக்க டார்கெட்டை ஏர்லேருந்தே அட்டாக் பண்ணுச்சுன்னா அது ஏர் டு ஏர் மிசைல். ஸோ சர்ஃபேஸ்லேருந்து ஏர்ல இருக்கிறத டார்கெட் பண்ணுச்சுன்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் அஸ்த்ரா ரேஞ்சில் இருக்கிறது வந்து அஸ்த்ரா MK3 வந்து ஏர் டு ஏர் மிசைல். அதை வந்து இந்தியனைஸ்டு வெர்ஷனாக காந்திவா அப்படிங்கிற மாதிரி பேர் மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது ரீசெண்டாக நியூஸில் இருக்குது. இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 350 கிலோமீட்டரில் இருக்கிற த்ரெட்டை, இப்போ வேறு கண்ட்ரிலேருந்து நம்மளை ஸ்பை பண்ணக்கு ஏதாச்சும் ட்ரோன்ஸ் வருது இல்லை அட்டாக் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வருதுன்னா அந்த டார்கெட்டை 300லேருந்து 350 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலுமே இதனால் அட்டாக் பண்ண முடியும். எப்போனா 20 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால், தரையிலேருந்து 20 கிலோமீட்டருக்கு இருந்தால் அட்டாக் பண்ண முடியும். அதுவே தரையிலேருந்து 8 கிலோமீட்டருக்குள்ள இதுக்குள்ளே இருக்குது தரையிலேருந்து அப்படின்னா 190 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறத அட்டாக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மெயினாக 300லேருந்து 350 கிலோமீட்டர் வரைக்கும் அதனால அட்டாக் பண்ண முடியுதுங்கிறதா மெயினானது. ஓகேங்களா? ஸோ இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம த்ரெட்டாக நினைக்கிற சைனா கிட்ட இருக்கிற PL-15 மிசைலை விட இது வந்து லாங் ரேஞ்சாக இருக்குது. அதனால 300 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அட்டாக் பண்ண முடியும். நம்ம 300லேருந்து 350 கிலோமீட்டர் வரைக்கும் கூட நம்மளால் அட்டாக் பண்ண முடியுது. ஸோ சைனா கிட்ட இருக்கிற PL-15 மிசைலை விட இந்த மிசைலோட என்ன சொல்லலாம், அட்டாக்கிங்
ஸ்டைல் ஆவல்ஸ் அட்டாக்கிங் எபிலிட்டி வந்து பெருசா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இத நம்ம பார்த்து வச்சுக்கணும். பிகாஸ் இந்தியா வந்து இத பெருசா நினைக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்ல மேபி ரிஃப்ளெக்ட் ஆகலாம். இது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுது அப்படின்னா சாலிட் ஃபியூவல் டக்டல் ராம்ஜெட் இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுது. விச் மீன்ஸ் இப்போ நம்ம வண்டிக்கெல்லாம் பெட்ரோல் யூஸ் பண்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விடா இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து சாலிட் ஃபியூவல் யூஸ் பண்ணுது. இந்த மாதிரி மிசைல் ஸ்பேஸ் கிராஃப்ட் அதாவது கிராவிட்டி மீறி போகும் இல்லைங்களா? ஸோ அதோட ஒர்க்கிங்க்கு அதுக்கு ஆக்சிடைசர் தேவைப்படும் அந்த சிஸ்டம்க்கு. ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ப்ரொபல்ஷன்னா உந்தி போகிறதுன்னு சொல்கிறோம். அந்த கிராவிட்டி மீறி போகுது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்லலாம் நம்மளுக்கு ஆக்சிடைசர் தேவைப்படும். நம்ம நிறைய ஆக்சிடைசர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இந்த ஃப்ளைட்டில் ஸ்பேஸ் கிராஃப்ட்லலாம். அந்த மாதிரி இந்த ஆட்டோம் மிசைல் காந்திவால் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜனையே ஆக்சிடைசராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ராம்ஜெட்னா என்ன, ஆக்சிடைசர்னா என்ன, இது எல்லாமே நம்ம வந்து ஜென்ரல் சயின்ஸ்ல வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜென்ரல் சயின்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்கும்போது நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போதைக்கு மைண்ட் வச்சுக்கிறது என்னன்னா இது வந்து சாலிட் ஃபியூவல் டக்டல் ராம்ஜெட் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனை தான் ஆக்சிடைசராகவும் யூஸ் பண்ணுது. ஸோ இது மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ்க்கு இவ்வளோ தெரிஞ்சாவே மோர் தேன் இனஃப். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த டாபிக். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் சம்மிட் 2025 இது நியூ டெல்லியில் நடந்துச்சு. அதனால தான் நம்ம பார்க்குறோம். இது வேற பெருசாக இம்பார்ட்டன்ட்டுங்கமே கிடையாது. ஜஸ்ட் நியூ டெல்லியில் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியணும் அவ்வளோதான். ஸோ இது நடத்துனது யார் அப்படின்னா தி எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட் டெல்லி. இது தீம் என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் ஆக்சிலரேட்டிங் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அண்ட் கிளைமேட் சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸில் கேட்க சான்ஸ் இருக்கிறது. லொகேஷன் எது, ஆர்கனைஸ் பண்றது யாரு, தீம். இதை தாண்டி பெருசா கேட்க மாட்டாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியா வந்து 2020 இயர்ல 7.9% கிரீன் ஹவுஸ் கேஸை வந்து குறைச்சிருக்காங்க எமிட் பண்றத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கிரீன் ஹவுஸ் கேஸ்னா ஒன்றும் இல்லை, கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறமா மீத்தேன், இதெல்லாம் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ், அதாவது குளோபல் வார்மிங்கை உண்டு பண்ணுறது. இதுவுமே நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் பார்ப்போம் இன்டெப்த்தாக. பட் எல்லாருக்குமே கிரீன் ஹவுஸ் கேஸ்னால் என்னன்னு தெரியும். ஸோ அதனால தான் நான் அதை பெருசாக உங்களுக்கு சொல்லலாம். ஸோ 7.93% வந்து குறைச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எப்பவும் போல தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்னாவே பேசுகிறது தான் பேசியிருப்பாங்க. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், கிளைமேட் ஃபினான்ஸ்னா கிளைமேட் சேஞ்சஸ்னால வர இல் எஃபெக்ட் இல்லைனா நெகட்டிவ் எஃபெக்ட் டேக்கிள் பண்ணுறதுக்கான அமௌண்ட், அதுக்கான என்ன சொல்ல ஃபினான்சிங், அது செலவு பண்ணுறது அந்த மாதிரி. ஸ்ட்ரென்தனிங் குளோபல் கோஆப்ரேஷன், பிகாஸ் ஒரு கண்ட்ரி நினச்சி இந்த குளோபலோட இந்த குளோபல் வார்மிங்கோ கிளைமேட் சேஞ்சையோ நம்மளால சேல் பண்ண முடியாது. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. இது எப்போவுமே எல்லா சஸ்டெயினபிள் ரிலேட்டடான டாபிக்லேயும் வரும். இதில் வந்து இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. பிகாஸ் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுங்கனால அதை பற்றி பேசியிருப்பாங்க. அது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. அதனால தான் நான் இதில் கொடுக்கல. ஸோ இந்த பிளேஸ் என்னது, ஆர்கனைஸ் பண்ணது யாரு, தீம், இது பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ப்ரிலிம்ஸில் அவ்வளோதான் கேட்பாங்க. ஸோ அதே நான் தமிழ்லையும் கொடுத்துட்டேன். அடுத்தது டிராகன் கோபைலட் நம்மளுக்கு தெரியும், மைக்ரோசாஃப்டோட ஒரு ஜிபிடி. அதாவது நம்ம பேசினோன்னா அது திருப்பி நம்மளுக்கு ஏஐ வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிராகன் கோபைலட்னு ஒன்று வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. டெவலப் பண்ணது யாருன்னா மைக்ரோசாஃப்ட். அது வந்து மைக்ரோசாஃப்ட் கிளவுட் ஃபார் ஹெல்த் கேர் அந்த பேக்கேஜில் வந்து ஒன் ஆஃப் தி டூலாக இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்மளோட எம்எஸ் ஆஃபீஸில் வந்து எக்ஸலோ இல்லை வேர்டோ வந்து ஒன் ஆஃப் தி காம்போனன்ட் டூலாக இருக்குது. அதே மாதிரி இந்த மைக்ரோசாஃப்ட் கிளவுட் ஃபார் ஹெல்த் கேருங்கிற பேக்கேஜில் ஒரு டூல் தான் என்னதுன்னா டிராகன் கோபைலட். ஸோ நம்மளுக்கு இது தெரியுது ஏஐ பேஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஏஐ பேஸ் பண்ணி அது என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா டாக்டர்ஸ் அந்த ரிப்போர்ட்டு டாக்குமெண்ட் எல்லாம் நிறைய எழுதுவாங்க இல்லைங்களா? இந்த பேஷண்ட்ஸோட ஃபைல்லலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸோ க்ரானிக் டிசீஸ், சர்ஜரி இது மாதிரி எல்லாம் போய் அட்மிட் ஆகிறவங்களுக்கு நிறையாவே அந்த கிளினிக்கல் நோட்ஸும் அந்த நிறைய டாக்குமெண்டேஷன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அவங்க நெக்ஸ்ட் டைம் வேறு டாக்டர் கிட்ட போகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி தெரியணும் கரெக்டாக அப்படிங்கிறனால டாக்குமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்டப்ஸ்க்கு. ஸோ அதுக்கு வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து அதை படித்து
அண்டர்ஸ்டாண்ட்னு சொல்லக்கூடாது. சம்மரைஸ் பண்ணி தரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிசைன் டு ஹெல்ப் டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் டிரான்ஸ்கிரைப் கிளினிக்கல் நோட்ஸ். ஸோ இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா அதை வந்து அது எழுத ஆரம்பிக்கும். ஆல்ரெடி இருக்கிற நோட்ஸை வந்து சம்மரைஸ் பண்ணி தரும். இது மாதிரியெல்லாம் இது மெயினாக யூஸ் ஆகுது. மெயின் திங் பார்த்தீங்கன்னா சொல்கிறத அப்படியே டைப் பண்ணி டாக்குமெண்ட்டாக மாற்றுறது. ஓகேங்களா? டாக்டர் உட்காந்து எழுதுறதை விட டாக்டர் டிக்டேட் பண்ணும்போது அந்த ஏஐ டூல் வந்து உங்களுக்கு அது ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணிடும். ஓகேங்களா? So uses natural language voice dictation and ambient listening technology. So obviously டாக்டர் பேசுறத கேட்டு அந்த டூல் வந்து டைப் பண்ணும். ஐ மீன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கு வந்து ஹியூமன்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஸோ நேச்சுரல் வாய்ஸ் டிக்டேஷனும் அதுக்கு தெரியணும். நான் ஒரு மாதிரி வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன். ஒரு சில பேர் இன்னொரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த மாடுலேஷன் எல்லாமே மாறும். ஸோ அது நேச்சுரலாக இப்போ வந்து அவங்க மெஷின் பேசுகிற மாதிரி ட்ரெயின் பண்ணாமல் நேச்சுரலாக ஹியூமன்ஸ் எப்படியெல்லாம் பேசுகிறாங்களோ அதில் அந்த டூலை வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் யார் பேசினாலும் அது புரிஞ்சுக்கிற மாதிரி அது கெப்பாசிட்டி இருக்கும். அதுதான் நேஷ்னல் லாங்குவேஜ் வாய்ஸ் டிக்டேஷன் அந்த டெக்னாலஜின்னு சொல்கிறது. அடுத்தது ஆம்பியன்ட் லிசனிங் டெக்னாலஜி. ஸோ லிசன் பண்ணி தான் டைப் பண்ணவும் முடியும். ஸோ அது ஆப்வியஸ்லி அதுக்கு தேவைப்படும். பிகாஸ் ஹாஸ்பிட்டல்னால் பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்காது. ஸோ கரெக்டாக அதுக்கு வேணுங்கிறத லிசன் பண்ணுற டெக்னாலஜி அது கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது வந்து சொல்கிறாங்க. ஸோ டிராகன் கோ பைலட்னாவே ஹெல்த் கேர் மைக்ரோசாஃப்ட் இது ரெண்டு தெரிஞ்சால் போதும். ப்ரிலிம்ஸில் வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அது போக இது வந்து சர்ச் பண்ணி ட்ரஸ்டட் சோர்ஸில் சர்ச் பண்ணவே ஹெல்ப் பண்ணுது. எதை பற்றி அப்படின்னா மெடிக்கல் இன்ஃபர்மேஷனை பற்றி ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது டாக்டர்ஸ்க்கு. ஓகேங்களா? இது மெயினாக ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்காக பண்ண ஒரு டூல். ஸோ டிராகன் கோ பைலட்னா இதுதான் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட் கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா மஜூலி ஐலாண்ட். ஸோ மஜூலி ஐலாண்ட் எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. அதை சோல் ஆஃப் அஸ்ஸாம்னு சொல்லுவாங்க. இந்த ஐலாண்ட் தான் வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்டு. ஸோ ரிவர்ஸ்னால ஒரு ஐலாண்ட் உருவாகுது அப்படின்னா அதில் பெரிய ஐலாண்ட் எதுனா அஸ்ஸாமில் இருக்க மஜூலி ஐலாண்ட். தமிழ்நாட்டிலையுமே ஒரு ரிவர்னால ஆன ஐலாண்ட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐலாண்ட் எந்த ரிவர்னால ஃபார்ம் ஆயிருக்கும்னா பிரம்மபுத்திரா ரிவர்னால ஃபார்ம் ஆயிருக்கும் சவுத்தில். அதே மாதிரி சுபன்சிரி ரிவர் வந்து நார்த்தில். ஓகேங்களா? ஸோ இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கெர்குட்டியா சுட்டி அப்படிங்கிற ஒரு பிரான்ச், பிரம்மபுத்திரா ரிவரோட பிரான்ச் தான் அது. பட் அது வந்து பக்கத்தில் அந்த லோக்கல் நேம் வச்சனால உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் இல்லைன்னா புது டைப் ஆஃப் வேர்டாக இருக்குது. ஸோ மஜூலி ஐலாண்டு வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ரிவர்னால ஆன ஐலாண்டு. அடுத்து என்னது? அது வந்து சோல் ஆஃப் அஸ்ஸாம். அதுக்கப்புறம் இது எதனால ஆனது அப்படின்னா பிரம்மபுத்திரா அண்ட் சுபன்ஸ்ரீ ரிவர். ஸோ பிரம்மபுத்திரா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்பிசியில் கேட்டாங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இது மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே. அதே மாதிரி 2016 இதுதான் ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் டு பி மேட் அ டிஸ்ட்ரிக்ட் இன் இந்தியா. இந்தியாவில் ஒரு ஐலாண்டு டிஸ்ட்ரிக்ட்னு அனௌன்ஸ் பண்ணது மஜூலி ஐலாண்ட் தான் 2016. இதுக்கு முன்னாடி எந்த ஐலாண்டையும் டிஸ்ட்ரிக்ட்னு அனௌன்ஸ் பண்ணதில்லை. இதுக்கப்புறமாவும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ மஜூலி ஐலாண்டை தான் ஃபர்ஸ்ட் டைமாக டிஸ்ட்ரிக்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க 2016. ஸோ இங்கே மெயின் லைவ்லிஹுட் என்னென்னா ரைஸ் கல்டிவேஷன். அண்ட் தென் மஜூலி ஐலாண்டில் இருக்கிறவங்க வந்து 3 ட்ரைபு சேர்ந்தவங்களா தான் மோஸ்ட்டாக இருப்பாங்க. என்ன ட்ரைப்ஸ்னால் மிஷின், டியோகி, சோனோவால், கச்சாரி. ஸோ இந்த 3 ட்ரைபு சேர்ந்தவங்க தான் அங்கே அதிகமாக இருக்காங்க. சரி, இப்போ இதை பற்றி ஏன் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் பார்க்குறோம் அப்படின்னா ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து இங்கே அதிகமாக நடக்கிற ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்டை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து கரண்ட் அஃபேரில் பார்க்குறோம். பட் அந்த நியூஸாக பார்க்காம அந்த மஜூலி ஐலாண்டை பற்றி பார்க்குறோம். பிகாஸ் கொஸ்டின்ஸ் மேபி இந்த மஜூலி ஐலாண்டை பற்றி கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே ரைஸ் கல்டிவேஷன் தான் அதிகமாக இருக்குது. 3 ட்ரைபு சேர்ந்தவங்க அதிகமாக இருக்காங்க. பிரம்மபுத்திரா அண்ட் சுபன்ஸ்ரீ ரிவர்னால ஆனது. ஸோ இந்த ட்ரைப்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் டிஎன்பிசிக்கோட ஃபேவரட் ஏரியா ட்ரைப்ஸ். ஸோ இப்போலாம் ட்ரைப்ஸை பற்றி கொஞ்சம் கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதனால இந்த 3 ட்ரைபும் பார்த்து வச்சுக்கோங்க. கேட்டாங்கனாலும் உங்களுக்கு தெரியும் இது அஸ்ஸாமில் இருக்குது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர் வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு கரண்ட் அஃபேர் வீடியோவில் பார்க்கலாம். நோட்ஸ் வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். போய் டவுன்லோட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.